தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தலைநகர் டெல்லியின் செங்கோட்டை அருகே அரங்கேறிய கார் குண்டுவெடிப்பு சம்பவம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவையே குலைநடுங்க வைத்திருக்கிறது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நடந்த இடத்தை சீல் செய்து காவல்துறை, NIA, தேசிய பாதுகாப்பு படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே நேரம் வெடித்து சிதறிய காரை ஓட்டியது காஷ்மீர் மாநிலம் புல்வாமா பகுதியைச் சேர்ந்த இளம் மருத்துவர் உமர் முகமது. மேலும் காரை வெடிக்க வைக்க அமோனியம் நைட்ரேட், எரிபொருள் எண்ணெய் மற்றும் டெட்டனேட்டர்கள் உள்ளிட்டவை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஃபரிதாபாத்தில் 3 மருத்துவர்கள் மற்றும் பெண் உட்பட 8 பேர் 2900 கிலோ வெடிபொருட்கள் மற்றும் பயங்கர ஆயுதங்களுடன் போலீசாரிடம் சிக்கினர். இதனிடையே ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த தனது கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டதை அறிந்ததும் உமர் முகமது ஃபரிதாபாத்திலிருந்து தப்பிச் சென்றதாக உளவுத்துறை சந்தேகிக்கிறது. மேலும் தலைமறைவாக இருந்த உமர் டெல்லியில் தாக்குதல் நடத்த தன் வசம் இருந்த வெடிபொருட்களை பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பாகிஸ்தானை தளமாக கொண்டு செயல்படும் பயங்கரவாத அமைப்புகள் இந்தியாவில் பெரிய தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருக்கலாம் என்றும் இது குறித்தும் அதிகாரிகள் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இறந்த 13 பேரின் குடும்ப கனவுகள் மொத்தமாக கலைந்து போய்விட்டது. அதில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 22 வயதான டிரைவர் பங்கஜ் சைனி என்பவர் சம்பவத்தன்று சாந்தினி சௌக் பகுதியில் ஒரு பயணியை இறக்கிவிட்டு வரும்போது இந்த குண்டுவெடிப்பில் சிக்கி உயிரிழந்தார். இது குறித்து பங்கஜ் சைனியின் தந்தை கூறும்போது, எங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை பங்கஜ் தான். அவரை இழந்து எங்களால் இருக்கவே முடியாது. இந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என தெரிவித்தார். அதேபோல் டெல்லி போக்குவரத்து கழகத்தில் பேருந்து நடத்துனராக இருந்த அசோக் குமார் என்பவரும் இதில் உயிரிழந்தார். இது குறித்து அசோக் குமாரின் உறவினர்கள் கூறும்போது, தனது குடும்ப பாரத்தை தனியாக சுமந்தவர் அசோக் குமார். 8 பேர் கொண்ட குடும்பத்தில் அவர் மட்டுமே வருமானம் ஈட்டுகிறார். மேலும் ஊதியம் போதாததால் இரவு நேரத்தில் செக்யூரிட்டியாகவும் பணியாற்றி வந்தார் அசோக் குமார். இனி அந்த குடும்பத்திற்கு யார்தான் பாதுகாப்பு என கண்ணீருடன் கேள்வி எழுப்பினர். இதையடுத்து 22 வயதான நோமன் என்பவரும் இந்த குண்டுவெடிப்பில் தனது உயிரை பறிகொடுத்துள்ளார். இவர் சாந்தனி சௌக் பகுதியில் அழகு சாதன பொருட்களை தனது கடைக்காக வாங்க வந்தபோதுதான் குண்டுவெடிப்பில் சிக்கி உயிரிழந்தார். நோமனின் உயிரிழப்பு அவரது குடும்பத்தையே சிதைத்து விட்டது. மகனை இழந்த அவரது குடும்பம் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளது. கடின உழைப்பாளியான நோமன் தனது குடும்பத்தை பாதுகாப்பதற்காக அரும்பாடுபட்டிருக்கிறார். அதன் பிறகு இந்த சம்பவத்தில் 34 வயதான மருத்துவ கடை உரிமையாளர் அமர் கட்டாரியாவும் உயிரிழந்து விட்டார். சம்பவம் குறித்து அறிந்ததும் அவரது தந்தை லோக்நாயக் மருத்துவமனை வாயிலில் கதறி அழுதது பார்ப்போர் நெஞ்சை உருக வைத்தது. மருத்துவ கடையிலிருந்து அமர் கட்டாரியா வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. அமர் கட்டாரியா தான் அவரது வீட்டிற்காக உழைத்து வந்த ஒரே நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் ஸ்ராவஸ்தி பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் மிஸ்ராவும் உயிரிழந்தவர்களில் ஒருவர். திருமண அழைப்புதல் விற்பனை செய்யும் கடையில் அவர் பணியாற்றி வந்தார். அவருக்கு திருமணமாகி மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். இது குறித்து அவரது மனைவி ரீனா கூறும்போது, என் கணவர் உயிரிழந்ததால் நாங்கள் அனைத்தையும் இழந்துவிட்டோம். எங்கள் வாழ்க்கை மொத்தமாக அழிந்து விட்டது என கூறி இறுகிய மனதுடன் கண்ணீர் விட்டு கதறினார். இதுபோல் குண்டுவெடிப்பில் பலியான 13 பேரின் குடும்பங்களின் நிலை அனைவரையும் கண்கலங்க வைக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.